அவ்வாறு குறைவாக இருப்பதன் மூலம் என்ன நடக்கின்றது என்றால், யங்கர் ஜெனரேஷன் அவர்களால் ஒரு மனதை ஒருமுகப்படுத்துவது, தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸிங், காக்னிட்டிவ் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் எபிலிட்டி, பேலன்ஸ்ட் அவுட்லுக், இவையெல்லாம் வரிசையாக வருகின்றன. வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்கு அவர்களால் ஒரு தகுந்த பயிற்சி இல்லாதது போல் தோன்றுகின்றது. என்னால் அவரோட எம்ஹெச்கியூ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கின்றது. கோஷன்ட் வயதானவர்களுக்கு அந்த அத்தகைய திறமை அதிகமாக இருப்பதாக இந்த ஸ்டடி சொல்லுகிறது, இந்தியாவிலே பொறுத்த மட்டும். இதுக்கு காரணங்களை வெவ்வேறு தனியாக பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்ன தெரிகிறது, ஏன் இவ்வாறு நடக்கின்றது? ஏன் யங்கர் ஜெனரேஷன் ஹூ ஆர் மோர் ஆக்டிவ், அவர்கள் புதிதாக விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அண்ட் அதிகமாக ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோடு இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய மென்டல் ஹெல்த் கோஷன் ஏன் இவ்வாறு இருக்கின்றது? அதனால் என்ன ஆகின்றது என்றால், வாழ்க்கையை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை, அதற்கு அவர்கள் தயாராகவில்லை. அப்போ என்ன காரணங்களாக இருக்க வேண்டும் என்றால், 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று வெளி உலகிலே, மற்றொன்று உள் உலகிலே. வெளி உலகிலே அவர்கள் என்ன விஷயங்கள்? நம்பர் 1 இஸ் மோர் தென் 44% யங்கர் ஜெனரேஷன் ஈட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். நமக்கே தெரியும் யங்கர் ஜெனரேஷன் எந்த அளவுக்கு இத்தகைய அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அவர்கள் எவ்வாறு சாப்பிடுகின்றார்கள் என்பது. ஒரு ட்ரெடிஷ்னலான உணவை தவிர்த்து விட்டு இதை சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். பர்சன்டேஜ் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. 2வது 10 மினிட் டெலிவரி என்றெல்லாம் வந்துவிட்டது. வாழ்க்கை சோம்பேறித்தனமாக ஆகிவிட்டது, நேரம் இல்லை, so many things. ஸோ அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் என்ன நடக்கிறது என்றால், அது மூளையினுடைய செயல்திறனை குறைத்து விடுகின்றது. ஏனென்றால் அது அந்த ஒரு நரம்பு மண்டலம் இங்கே இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ், அடிட்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இவை எல்லாமே அண்ட் டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் இவை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுகிறதுனா நம்முடைய நரம்பு மண்டலத்தை அது கெடுக்க ஆரம்பிக்கின்றது. அதனால் தான் இத்தகைய பிரச்சனைகள் உருவாகின்றன. எமோஷ்னல் யங் பீப்புள் பிகம் வெரி குவிக்லி எமோஷ்னல். they are prone to violence. So many things are there. Even younger, we see people 15-16 வயதுக்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் வன்முறையில் ஈடுபடுகின்றார்கள். So the first reason is ultra processed food. The second is the screen time. The screen time என்பது இந்த மொபைல், லேப்டாப், ஐபேட் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது. இவற்றின் மூலமாக மென்டல் காக்னிட்டிவ் எபிலிட்டி மிகவும் குறைந்து விடுகின்றது. அவர்களால் உலகத்தோடு ஒற்று வாழ முடியவில்லை. அவர்கள் அத்தகைய ஒரு உபகரணங்களோடு ஒன்றி போய் விடுகின்றார்கள். அதில் காட்டப்படுகின்ற விஷயங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதையே பிடித்து போராடிக்கொண்டு இவ்வாறு பல்வேறு ஸ்க்ரீன் டைம் என்பது உடலுக்கு கண்களுக்கு மிகவும் ஆபத்தானது. இப்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் த குளோபல் பாப்புலேஷன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் மயோபிக் டிசீஸ், கிட்டப்பார்வை. இது இன்னொரு 10-15 வருடங்களில் 50% ஆகலாம் என்று நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். And this happens because we are more exposed to the screen time. So unless the screen time is reduced, அந்த ஸ்க்ரீன் டைம் 2 விதத்தில் ஆபத்து. ஒன்று கண்ணுக்கு ஆபத்து, மற்றொன்று மனதுக்கு ஆபத்து. 2மே நடக்குது. அக உலகம், புற உலகம் 2த்துலையுமே நடக்கின்றது. ஸோ இதுதான் இந்த மென்டல் ஹெல்த் கோஷன்ட்டுக்கு ஒரு காரணத்தை விளைவிக்கக்கூடிய காரணங்கள், கேட்டலிஸ்ட் என்று சொல்லலாம். எவ்வாறு இதிலிருந்து வெளியிலே வருவது? ஒன்று, உணவு பழக்கங்களை மாற்ற வேண்டும். The younger generation should change the food habits. Secondly, they should reduce their screen time by at least 50% immediately. To the best extent possible, they should reduce. 2. மூன்றாவது, இந்த மனதை, அதாவது அக உலகத்தை எவ்வாறு சீரமைப்பது என்பதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமாக நாம் சொல்லிக் கொடுப்பது. அக உலகத்தில் மனதை எவ்வாறு சீரமைப்பது, இதற்கு எந்தவித பயிற்சி முயற்சிகள் இல்லாமல் எவ்வாறு சீரமைப்பது என்பதை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். அதை செய்ய வேண்டும். மனம் சீரடைந்தால், மனமது செம்மையானால் ஸ்பிரிச்சுவாலிட்டி, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் என்றெல்லாம் ஓகே, அதை நீங்கள் விட்டுவிடுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை. பட் டு லிவ் எ ஹாப்பி லைஃப் அண்ட் ஹாவ் அ மோர் பேலன்ஸ்டு மைண்ட், யூ ஷுட் ரிஃபார்ம் both in the external world or in the internal world.
தேங்க்யூ வெரி மச்.